நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. விண்வெளி வீராங்கனை சுனிதா வில்லியம்ஸ் மற்றும் வில்மோர் ஆகியோர் ஆய்வு நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்காக கடந்த ஆண்டு ஜூன் மாதம் 5ஆம் தேதி போயிங் ஸ்டார்லைனர் விண்கலத்தில் சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கு சென்றனர். 8 நாள் பயணமாக விண்வெளிக்கு சென்ற இருவரும் விண்கலத்தில் ஏற்பட்ட கோளாறு காரணமாக பூமிக்கு திரும்புவதில் சிக்கல் ஏற்பட்டது. இருவரும் கடந்த 9 மாதங்களாக விண்வெளியிலேயே தங்கி வரும் நிலையில் அவர்களை மீட்க நாசா ஏராளமான முயற்சிகளை மேற்கொண்டு தோல்வியில் முடிந்தது. இந்த நிலையில் கடந்த சனிக்கிழமை அதிகாலை ஸ்பேஸ் எக்ஸின் ஃபால்கன் 9 ராக்கெட் மூலம் 4 வீரர்கள் கொண்ட நாசா மற்றும் ஸ்பேஸ் எக்ஸின் 10வது குழுவினர் இருவரையும் மீட்க விண்வெளிக்கு புறப்பட்டனர். இதனைத் தொடர்ந்து விண்ணில் செலுத்தப்பட்ட டிராகன் விண்கலம் வெற்றிகரமாக சர்வதேச விண்வெளி நிலையத்துடன் இணைந்தது. பத்தாவது குழுவினரை பார்த்து குஷியான சுனிதா வில்லியம்ஸ் தலையை ஆட்டி மகிழ்ச்சியை வெளிப்படுத்தியதோடு அவர்களை கட்டி அணைத்தார். மேலும் அவர்களோடு ஆய்வு நிலையத்தில் உள்ள 9வது குழுவினரையும் பூமிக்கு அழைத்து வருவதற்காக டிராகன் விண்கலம் செலுத்தப்பட்டுள்ளதாகவும் வரும் 20ஆம் தேதி அவர்கள் பூமிக்கு புறப்படுவார்கள் என்று நாசா தெரிவித்துள்ளது. எப்போது சுனிதா வில்லியம்ஸ் மற்றும் வில்மோர் பூமிக்கு திரும்புவார்கள் என உலகமே எதிர்பார்த்து காத்திருந்த நிலையில் அவர்களை மீட்க 10வது குழுவினர் வெற்றிகரமாக விண்வெளிக்கு சென்றது நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க.